நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, மாதத்தின் முதலாம் நாள் வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இருந்த வண்ணமாக நாம் ஒரு நிமிடம் ஜெபித்து இந்த மாத வாக்குத்தத்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உடைய அளவற்ற இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உடைய பாதத்திலே வந்து காத்து நிற்கிறோம். அப்பா, என்னோடும் எங்களோடு நீர் பேசு, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் நாள் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் உணர்த்துகிற ஒரு வார்த்தையை இந்த மாத வாக்குத்தத்தமாய் நாம் வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய சுபாவங்களை, தன்னுடைய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் தெரிவித்தார். இன்றைக்கும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கும் இந்த வார்த்தைகளை அவர் தருகிறார். ஆண்டவர் யார்? ஒரு முறை நானும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக விசேஷமாய் ஊழியம் செய்கிற பெரிய ஊழியர்கள் 2-3 பேர், நாங்கள் 4 பேரும் ஒரு அறையிலே ஜெபிக்க ஆரம்பித்தோம். இரவு 10 மணி. மறுநாள் எங்களுக்கு ஊழியங்கள் இருந்தது. ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே, எங்களுடைய 4 பேருடைய உள்ளத்துக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு பாரம், ஜெபிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஜெபிப்பதற்கு. உடனே நாங்கள் ஆகாரத்தை எல்லாம் முடித்து விட்டு ஜெபிக்க அமர்ந்தோம். ஜெபம் போய்கொண்டே இருந்தது. ஆண்டவர் தம்முடைய ஆவியானவருடைய வல்லமையினாலே எங்களை நிறைத்தார். எல்லா கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ என்னுடைய உள்ளத்திலே பல கேள்விகள் வேதத்தை குறித்து இருந்தது. நான் அந்த காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். திடீரென்று தேவனுடைய வல்லமையினாலே நாங்கள் ஆட்கொண்ட பொழுது கத்தி எங்களால் அடக்க முடியவில்லை. ஆவிலே நிறைந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உள்ளத்திலே அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே பேசினார். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என் மகனே, நீ நினைப்பதை காட்டிலும், நீ கற்பனை பண்ணி வைத்திருப்பதை காட்டிலும் நான் மிகப்பெரியவர், நான் மிகப்பெரியவர். மன்னிக்கிறதற்கு நான் தயை பெருத்திருக்கிறேன். உலகத்து மனிதருடைய உள்ளத்தில் உள்ள கற்பனைகளுக்கெல்லாம் விட அவர் மேற்பட்டவர். எதில் தெரியுமா? மன்னிக்கிறதில்லை. அவரை போல ஒரு கடவுள் குற்றம் செய்தவர்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பதற்கு அவரை போல ஒரு தெய்வம் இல்லை.
வேதத்தில் பல இடங்களிலே அவர் இந்த உலகத்தின் தாயின் அன்புக்கு தன்னை இணைத்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அந்த நாளிலே, அபிஷேகத்தால் நான் நிரப்பப்பட்ட அந்த வினாடியிலே அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். இன்று வரை 40 வருடங்கள் ஓடிவிட்டது. இன்று வரை அவர் என்னை மறக்கவே இல்லை. அவர் என்னோடு கூட வருகிறார். பல நேரங்களிலே பல மேடு பள்ளங்களிலே நான் ஏறி வந்த காலங்கள் உண்டு. பல நேரங்களிலே பரிசுத்த வாழ்விலே சரியாய் நிற்க முடியாமல் தடுமாறுகிற சூழ்நிலைகள் உண்டு. அந்த நேரங்களிலெல்லாம் என்னை மன்னித்து மறுபடியும் அவருடைய மகனாய் என்னை தூக்கி நிறுத்தி ஒவ்வொரு நாளும் என்னை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மன்னிப்பு நம்மால் அளந்து பார்க்க முடியாது. அவர் இந்த பூமியிலே நம்மை போல ஒரு மனிதனாய் வாழ்ந்த பொழுது சீடர்கள் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் தப்பு செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே? 7 முறை மாத்திரமா என்று கேட்டார். ஆண்டவர் இம்மிடியேட்டாக பதில் கொடுத்தார். 7 முறை மாத்திரமல்ல, 70 முறையும் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். மன்னிப்பதற்கு அவர் எந்த அளவுகோல் வைக்கல. ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து மன கிளேசத்தோடு மன பாரத்தோடு மெய்யாய் உன்னிடத்திலே வந்து அவன் மன்னிப்பு கேட்டார். அவனை மன்னிக்க வேண்டும். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் சுவிசேஷ வார்த்தைகளிலே நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவர் அதை மன்னிப்பை தன் வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தி நமக்கு காண்பித்தார். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாகவே அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவர் வாழ்க்கையில் பல நேரங்களிலே அவர் ஜனங்களை மன்னிக்கிறதை நம்ம அதை தவறு என்று கூட அன்றைய ஆட்சியாளர்கள், அன்றைய மத குருக்கள் சொன்னார். பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார் என்று எல்லாம் அவரை அவிசுவாசத்தால் கேட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த மாதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் 31 நாட்கள் நமக்கு உண்டு. இன்றிலிருந்து இந்த 31 நாட்கள் நம்முடைய அந்தரங்க வாழ்வு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, நம்முடைய உலக பிரகாரமான நம்முடைய வாழ்வு எல்லாவற்றையும் நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்து சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று என்னை சரியான பாதையிலே, செவ்வையான பாதையிலே என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி இந்த மாதம் தேவ சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்கிறது கர்த்தருடைய வேதம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆரம்பத்திலே அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்னிடத்தில் ஒரு மனிதன் வந்தான், அவன் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தால்
அவன் எப்பேற்பட்ட தவறுகளை அவன் செய்திருந்தால், எனக்கு விரோதமாகவே அவன் பாவங்களை செய்திருந்தால், அவனை மன்னிக்கிறதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் பணி செய்து ஓய்வு பெற்ற ஒரு போதகர் உண்டு. அவர் ஒரு முறை தன்னுடைய பிரசங்கத்திலே வீதமாய் சொன்னார், மன்னிப்பு என்பது மலிவு விலை சரக்கல்ல. மன்னிப்பு யார் கேட்டாலும் கிடைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இலவசமாய் நம்மை மன்னிக்கிறார். அவருடைய சமூகத்திலே வந்து மனங்கசந்து, ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, என்னால் இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை, நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் அதைத்தான் நான் செய்கிறேன் என்று ஒரு மனிதன் தன் நிலை உணர்ந்து அவரிடத்தில் வருவானானால், அவன் யாராயிருந்தால் அவனை உடனடியாக மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாசை கூட அவர் மன்னிக்கிறதற்கு தயாராக இருந்தார். அவன் தான் மன்னிப்பு கேட்காமல் போய்விட்டார். ஆனால் பேதுரு அவரை மறுதலித்த பிறகு மனங்கசந்து அழுதான். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். பேதுருவுக்கும் யூதாசுக்கும் அதான் வித்தியாசம். பேதுருவிடத்திலே முதல் நாளே அவர் சொன்னார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று. யூதாசி சொன்னார், முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டார். என்னை காட்டி கொடுக்கிறவன் இங்கே நம்மில் ஒருவன் தான் இங்கே இருக்கிறான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, யாரையும் மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதற்காக, இலவசமாய் மன்னிக்கிறார் என்பதற்காக மன்னிப்பு என்பது மலிவு விலை சரக்கல்ல. மன்னிப்பு விசேஷமானது. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறாரே, அந்த மன்னிப்புக்கு பின்னால் ஒரு மாபெரும் தியாகம் இருக்கிறது. மிகப்பெரிய தியாகம் இருக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தன் மகனையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே மகனை பலியாய் கொடுத்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பலிகளும் நிறுத்தப்பட வேண்டும். இவ்வளவு நாளும் ஆடு, மாடு, புறா, எத்தனையோ மிருகங்கள், பறவைகளை பாவ மன்னிப்புக்காக, பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தி அந்த மிருகங்கள், பறவைகளுடைய இரத்தம் அந்த மனிதனுடைய செய்த பாவத்தை மன்னிக்கிறது. ஆனால் இனி பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ ஒரு நிரந்தர மன்னிப்பு அதில் இல்லை, அந்த இரத்தத்தில் இல்லை. ஆகவேதான் உலகம் முழுவதும் இனி வேறு இரத்தம் சிந்தப்பட வேண்டாம் என்று தேவகுமாரனாம் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தத்தினால் உண்டான மன்னிப்பு இன்றைக்கும் நீங்களும் நானும் பிதாவாகிய தெய்வத்தின் சன்னிதானத்திலே போய் நின்று, பிதாவே, ஆண்டவரே, அப்பா, என்னை மன்னியும் என்று நாம் கேட்கும் பொழுது, கதரும் பொழுது, பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் வழியாய் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். அவருடைய இரத்த திரையின் அந்த இரத்தத்தின் வழியாய் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை அவர் கழுவுகிறார், நம்மை மன்னிக்கிறார். ஆகவேதான் பிதாவின் வலது பாரிசத்தில் நான் பிரசங்கிக்கிற இந்த வினாடியில் இயேசு கிறிஸ்துவானவர்
உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு அளவற்றது, அவருடைய இரக்கம் அளவற்றது, அவருடைய பாவ மன்னிப்பு அளவற்றது. ஆனால் 2 காரியத்தை பாவ மன்னிப்பிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு தேசமே பாவம் செய்த பொழுது அந்த தேசத்தை அந்நியர்கள் கையிலே அடிமையாய் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய தேசம், தன்னுடைய ஜனங்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் தவறு செய்த பொழுது அவர்களை திருத்துவதற்காக பெலிஸ்தருடைய கைகளிலே, மீதியானியருடைய கைகளிலே, எதிரிகள் 6 விதமான எதிரிகளுடைய கரங்களிலே அவர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனப்பட்டு அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஆண்டவரிடத்திலே வந்து அழுது மன்றாடினார்கள். ஆண்டவரே, எங்களை மன்னியும் மன்னியும் என்று சொன்னார்கள். அவரிடத்திலே மன்னிப்புக்காய் கதறினார்கள். ஆண்டவர் மனம் இறங்கினார். ஏனென்றால் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவரிடத்தில் மன்னிப்புகள் எப்போதும் உண்டு. அவர் மிகுந்த கிருபையாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தினார். ஒத்தினியேல் தொடங்கி சிம்சோன் வரை ஏராளமான நியாயாதிபதிகள் தோன்றினார்கள். அவர்கள் நியாயாதிபதிகளை தோற்றுவித்து உருவாக்கி அவர்கள் கைகளின் வழியாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து அழைத்து வந்தார். மகிழ்ச்சியாய் வந்தார்கள், சந்தோஷமாய் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தார்கள். ஆனால் சில மாதங்களுக்குள்ளாக மறுபடியும் நன்றி மறந்த இஸ்ரவேல் மறுபடியும் தப்பு செய்தார்கள், மறுபடியும் பாவம் செய்தார்கள். மறுபடியும் ஆண்டவர் எதிரிகளை எழுப்பி அவர்கள் கையிலே இஸ்ரவேலை ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது அதே போல ஒரு 3 மாதம் 4 மாதத்திலே அவர்களால் அந்த அடிமைத்தனத்தில் வாழ முடியவில்லை. அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் ஆரம்பத்திலே 3 மாதத்திலே நியாயாதிபதி எழுப்பி விடுதலை செய்த ஆண்டவர் இப்பொழுது 6 மாதம் அமைதலாயிருந்தார். கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை மறுபடியும் விடுதலை செய்து அழைத்து வந்தார். மறுபடியும் தவறு செய்தார்கள். மறுபடியும் எதிரிகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். 1.5 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள், பாவ மன்னிப்பெடுத்த ஜெபம் பண்ணாங்க. என்ன பண்ணாலும் இந்த மன்னிப்பின் காலக்கெடு அப்படி அதிகமாகிக் கொண்டே போகிறார். இன்னைக்கு மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லி பாவம் செய்துவிட்டு வந்து மன்னிப்பு கேட்கலாம் என்று அநேகர் அப்படி நினைக்கிறார்கள். அநேகர் அப்படி பிரசங்கமும் பண்ணுகிறார்கள். இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள் ஏன் அந்த நாட்டு வரலாறு தெளிவாய் எழுதப்பட்டு அதை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தால், மன்னிப்பின் இந்த குணாதிசயம் முழுவதும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 3 வருடங்கள் சிறையிருப்பில் விட்டார், 6 வருடங்கள் சிறையிருப்பில் விட்டார். ஒவ்வொரு முறை தவறு செய்துவிட்டு மறுபடி வந்து மன்னிப்பு கேட்டு ஒரே ஒரு ஜெப செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லைன்னு சொன்ன உடனே மன்னிக்கிறதற்கு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். மன்னிக்கிறதற்கு இந்த காலக்கெடு அப்படி நீண்டு கொண்டே வருகிறது. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம் எல்லாம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு முறை தவறு செய்துவிட்டு சேம் தவறு, அதே பாவம், அதே தவறு, திரும்ப 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 அதையே பண்ணிட்டு, ஏன்னா அவர் மன்னிக்கிறாரே,
அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறாரே. ஆகவே நான் மறுபடி தப்பு செய்து விட்டு மறுபடி நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் என்கிற இந்த இருமாப்பும் மனிதர்களுக்கு வரக்கூடாது. அதற்குத்தான் இஸ்ரேல் மக்களை அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த தவணை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் மிகுந்த கரிசனையோடு கிருபையாய் மன்னிக்கிறதற்கு தயாராய்த்தான் இருக்கிறார். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப அதே பாவத்தில் வேண்டுமென்றே அந்த பாவங்களை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று வரும்பொழுது மன்னிப்பு என்பது மலிவு விலை சரக்கல்ல, அது மிகப்பெரிய தியாகத்தில் உருவானது. விலை மதிக்க முடியாத ஒரு விலைக்கரையும் அதற்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இரண்டாவது, தெரிந்து மனப்பூர்வமாய் தப்பு செய்யக்கூடாது. ஒருவன் பாவம் செய்வானால் பிதாவிடத்தில் அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அகில உலகத்தின் பாவங்களையும் முற்றிலுமாய் மன்னிக்கிறதற்கு கிருபாதார பலி இயேசுவின் ரத்தம். ஆனால் அதற்கு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நான் என்ன தவறு செய்தாலும் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்று பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை வேதம் கண்டிக்கிறது. மனப்பூர்வமாய் ஒருத்தன் தப்பு செய்து தெரிந்தே தப்பு செய்கிறவன் அநேக அடிகள் படுவான். மாத்திரமல்ல, தெரிந்தே தப்பு செய்கிறவனுக்கு மறுபடி அவனை புதுப்பிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அவனுக்கு மன்னிப்பில்லை. அப்படியானால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? வெளியே நான் 1000 நாடகங்களை பண்ணலாம், 1000 வேஷங்களை போடலாம், மேடைகளிலே கண்ணீர் விட்டு அழலாம், நான் என்ன வேண்டுமானாலும் வெளியிலே மற்றவர்கள் நடுவிலே என்னை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் என் அந்தரங்கம் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என் அந்தரங்கம் எனக்கும் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என் அந்தரங்க வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு இந்த மாதம் 1வது நாளிலிருந்து இந்த 31 நாளை காலக்கெடுவாய் வைத்துக் கொள்ளுங்கள். தனிமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி மன்றாடி, நான் எந்தெந்த பாவத்தை எல்லாம் விட்டிருக்கிறேன், மறுபடி இந்த பாவங்களை செய்யாதபடி எந்தெந்த பாவங்களில் எனக்கு பூரண விடுதலை தந்திருக்கிறீர். ஆனாலும் சில பாவத்தை என்னால் விட முடியாதபடி மறுபடி நான் அதிலே விழுந்து விடுகிறேன். ஆண்டவரே, என் அந்தரங்க வாழ்வு எப்படி இருக்கிறது? நான் உமக்கு முன்பாய் உத்தமனாய் நிற்கிறேனா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவருடைய மன்னிப்பின் மேன்மையை இன்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையிலே பல பாவத்தை நான் விட்டுட்டேன் பிரதர். ஒரு சில கெட்ட பழக்கங்கள் என் அந்தரங்கத்தில் இருந்து கொண்டே இருக்கு. அதை வெளியே நான் சொல்லாமல் வைத்திருக்கிறேன். மறுபடி அதில் விழுந்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறவர். நிரந்தரமான ஒரு விடுதலை அவரிடத்தில் எதிர்பாருங்கள். நிரந்தரமான விடுதலை. இனி இந்த பாவத்தை நான் செய்ய முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடாதபடி அதை உள்ளே வைத்துக்கொண்டு, ஆனால் ஒவ்வொரு ஜெபத்திலும் அறிக்கை செய்வதிலே தவறாமல் அறிக்கை செய்து அதை விட்டு விடாமல் வைத்திருந்தால் இரக்கம் பெற முடியாது. பூரணமாய் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவர், நான் அறிக்கை செய்கிறேன், முற்றிலுமாய் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, அதன் மேல் ஒரு வெறுப்பு, பாவத்தை நான் வெறுக்கணும் ஆண்டவரே, பாவம் எனக்கு அருவருப்பாய் வரணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவத்தை தாங்க. எரேமியாவின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா தேசம்
இஸ்ரவேல் தேசம் என்று இஸ்ரேல் தேசம் ரெண்டாய் பிரிந்தது. இந்த யூதா தேசத்தை ஒரு பெண்ணாகவும் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு பெண்ணாகவும் உருவகம் பண்ணி எரேமியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யூதா என்கிற துரோகியை நீ பார்த்தாயா? இஸ்ரவேல் என்பவள் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வருகிறாள். அதை பார்க்கிற இந்த யூதா என்கிற துரோகி அவளும் கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறாள். ஆண்டவர் இடத்துல வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். நேர்மையாக உண்மையாகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இனி பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு இவன் வந்திருக்கிறானா, அல்லது பழக்க வழக்கமாகவே பாவம் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பாவம் இவனுக்கு பாவத்தை விடுதலை பெறுவதற்கு கொஞ்சம் கூட மனசுல விருப்பம் இல்லாமல் இருக்கானா? ஆண்டவர் தெளிவாக எரேமியாட்ட சொல்றார், யூதா என்கிற துரோகி, இஸ்ரேல் என்கிற துரோகி, இந்த யூதா என்கிற துரோகி தன் சகோதரி இஸ்ரேல் மனம் திரும்புகிறதை பார்த்து கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறாள். ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதலை, அந்த உள் நோக்கத்தை பார்க்கிறார். அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு தந்திருக்கிற இந்த அருமையான வார்த்தை, இதை ஒரு வாக்குத்தத்தமாகவே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிற நீர் என்னை முற்றிலுமாய் கழுவி மன்னித்து இந்த மாதம் முழுவதும் நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து பாவத்திலிருந்து விடுபடவும், பாவத்தை வெறுக்கவும், பாவம் எனக்கு அருவருப்பாய் தோன்றவும் என்னை முற்றிலுமான ஒரு விடுதலை தார். ஆசீர்வதியும். அவருடைய சமூகத்தில் நான் இப்பொழுது ஒரு சின்ன ஜெபம் செய்கிறேன். ஆனால் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தேவ பாதத்தில் அதிக நேரம் தனிமையிலே காத்திருங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாம் நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறீரப்பா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எங்கள் உள்ளான வாழ்வை, எங்கள் அந்தரங்க வாழ்வை, யாருக்கும் தெரியாது, எனக்கு மாத்திரம் தெரிந்த இந்த அந்தரங்க வாழ்வை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை வைத்து நான் ஜெபித்து ஒரு மாதம் அளவு இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை முற்றிலுமாய் என்னை மன்னித்து நானும் இந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுபட்டு பாவத்தின் மேலே உமக்கு வருகிற அதே வெறுப்பு உணர்வு, அருவருப்பு உணர்வு எனக்கும் வர வேண்டும், எங்களுக்கும் வர வேண்டும். பூரண விடுதலையை அனுபவிக்க உதவி செய்யும். எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி நடந்து கொண்டிருப்பாய் சகோதரா, ஆண்டவர் உன்னை பார்த்துத்தான் கேட்கிறார். மனம் திரும்புங்கள். மாதம் தேவ சமூகத்திலே அவருடைய மன்னிப்பின் மேன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.